ஹாய் மேம், எங்கள் சர்வீஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இங்கே திருச்சியிலேருந்து தான் வந்திருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்து பார்லருக்கு வந்துட்டு கேட்கலாம் விசாரிக்கலாம் தான் வந்தேன். நான் வந்துட்டு ஹேர் கலரிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, அவங்க ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, ஸ்மூத்னிங்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பண்ணலாமா எப்படி என்னதுன்றது. ஆனால் அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நல்லா இருக்கும் பண்ணுங்கள் நிறையா சொன்னாங்க, டிப்ஸ் எல்லாமே சொன்னாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லவும் நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, நினச்ச மாதிரி சூப்பராக இருந்துச்சு. வேணா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு உண்மையாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்லி டாக்கே வந்து நமக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. எப்படின்னா இப்போ நிறைய பேர் பயப்படுவாங்க ஹேர் ஸ்மூத்னிங்லாம் பண்ணனா கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும் அந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இப்போ பிராண்டடாக நம்ம போகிறப்ப எந்த ப்ராப்ளமே வராது. இப்போ நானுமே அதை அவங்க சொன்னாங்க, ஒரு இதுவுமே எனக்கு ட்ரஸ்டபிளாக ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டடாகவே இருக்குது. அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சைட் எஃபெக்ட் எதுவுமே இல்லை. நான் பண்ணுறப்ப எல்லாமே என்ன பிராண்டுன்னு மென்ஷன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இன்டேக் எடுக்கிறது, இன்டேக்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு அதோட அவ்வளோதான், அவங்களோட கடமை முடிஞ்சிருச்சு. என்னென்ன இன்டேக் எடுக்கலாம் அப்படின்றது எல்லாமே சொன்னாங்க. நிறைய டிப்ஸும் சொன்னாங்க. ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணதே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. பார்லர் நேம் வந்து சாய்மதி பியூட்டி பார்லர். எங்கே லொக்கேட் ஆகிருக்கேன்? எஸ்பி கோவில். தேங்க்யூ மேம்.